ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு 3 குட்டி பசங்க வந்து ஹீரோ என்னெல்லாம் பண்றானோ அதையே திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அதை பார்த்துட்டு என்ன மாதிரி ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க 3 பேரும் உங்களை மாதிரி நாங்க பண்றோமா, நீங்க தான் எங்களை மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டயும் போய் சொல்றாங்க, ஒரு ஹேண்ட்ஸமான அங்கிள் நாங்க இன்னைக்கு பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஹீரோயின் வந்து யாருன்னே தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஒர்க் விஷயமா ஒரு நைட் கிளப்புக்கு வந்து போயிருப்பா. அங்க போனப்ப ஹீரோவோட கையில இருந்த டாட்டோவை வந்து ஹீரோயின் பாக்குறா. ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகி 3 குழந்தை பிறந்ததுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படிங்கறத கண்டும் பிடிக்கிறா. ஆனா இதை வந்து ஹீரோ கிட்ட சொன்னா நம்ம குழந்தைகளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லாம போயிடுறா. கிளப்ல பார்த்தப்பவே 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. அதனால நம்பர் ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அதுல இருந்து ஒரு குட்டி பையன் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றான். அதனால ஹீரோவும் வந்து இங்க பாக்குறான். அப்பதான் தெரியுது ஹீரோக்கு எல்லா உண்மையும். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க.